Hello students, today we are going to learn about two example problems. Okay, this question is based on 2-point masses concept. Okay, as well as it's important concept for your entrance examinations. So listen and watch carefully students. Let's start our class. Children, see the question first. Here the question is from a uniform disk of radius r, from a uniform disk of radius r, a small disk of radius r by 2 is cut and removed as shown in the diagram. Okay, so in the given one disk will be given, the radius of this given disk is capital R. Now, on small disk, that is the radius of that small disk is r by 2. Okay, is cut and removed as shown in the diagram. Okay, see the diagram. So, this is a one disk. The total, அதாவது before cutting, one small piece before cut பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய radius r. Okay, now a small piece of disk will be removed from this total disk. Okay, that small piece, அந்த small piece உடைய radius தான் இந்த total radiusல half-ஆ இருக்கு. Okay, so இப்போ இந்த பீஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் உடைய லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டிஸ்க். Okay, are you able to understand students? Yes. So here one disk will be given, that radius of the disk is capital R. Okay, the radius of the disk is capital R. Now a small pieces, that is small disk of radius r by 2. r by 2ங்கிற radius இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கை அங்கேருந்து கட் பண்ணுறாங்க, கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்குடைய சென்டர் ஆஃப் மாஸுடைய லொக்கேஷன், வேர் த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் லொக்கேட்டட், அதுதான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டிஸ்க். ஓகே, see the solution. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் ப்ராப்ளம்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டிஸ்குடைய ஷேப் பாருங்கள். இட்ஸ் எ சிமெட்ரிக் ஷேப், லைக் ஏ யூனிஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் ஆர் ஈவனாக இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ எங்கே இருக்கும், ஜாமெட்ரிக்கல் கான்செப்ட் படி சென்டர் ஆஃப் மாஸு இந்த பிளேஸில் இருக்கும். பிஃபோர் கட்டிங், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக சென்டர் ஆஃப் மாஸுடைய பொசிஷன் இங்கே இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ டோட்டல் மாஸ், ஏன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வேணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, அதாவது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. RCM ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் MI இன்ட்டு RI டிவைடட் பை கேபிட்டல் M அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே கான்செப்டை தான் இங்கேயே கொண்டு வர போகிறோம், அதே ஃபார்முலா தான். பட் நமக்கு அந்த பொசிஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவை, மாஸ் என்னன்னு தெரியணும், அது டிஸ்டன்ஸ் தெரியணும். ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸு தான் இங்கே கொஸ்டின், பொசிஷன் தான் நமக்கு இங்கே கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பிஃபோர் கட்டிங் அன்கட்டப்போ ஃபுல் டிஸ்குடைய மாஸை நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், கேபிட்டல் M. இங்கே சொல்யூஷனில் பாருங்க கொடுத்துருப்பாங்க. லெட் அஸ் கன்சிடர் த மாஸ் ஆஃப் அன்கட் full disk be capital M before cutting. கண்டிப்பாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ் உடைய லொக்கேஷன் எங்கே, இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் would be at geometric center. What is geometric center of the disk? This is the geometric center. Okay, before cutting மாஸ் உடைய லொக்கேஷன் இங்கே, சரிங்களா? அது என்ன, இட் வில் பி கோயின்சைட் இன் ஆரிஜினோட கோயின்சைடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கேபிட்டல் எம்ங்கிறது இங்கே இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் சார், அந்த ஸ்மால் டிஸ்க், அதாவது எவ்வளோ அந்த மாஸை கன்சிடர் பண்ணுறோம்னா ஸ்மால் எம்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, கட் பண்ண ஸ்மால் டிஸ்குடைய மாஸ் வந்து ஸ்மால் எம். இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க.
ஓகே, ஆஃப்டர் ரிமூவிங் வாட் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய மாஸை நம்ம வி டேக் ஸ்மால் எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் எங்கேருந்து எவ்வளோ ரேடியஸ் அந்த ஸ்மால் டிஸ்குடைய மாசு, ஸ்மால் டிஸ்க் இருக்கக்கூடிய ரேடியஸ் r/2. ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிராஃப் ட்ராப் ஒரு டயக்ராம் வச்சுங்க. ஸோ இது என்ன, பிஃபோர் கட்டிங் டோட்டல் மாஸ் எம்னு எடுத்துக்கிறோம். இப்போ அதோட ரேடியஸ் ஆர், சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. ஓகே, இது கேபிட்டல் எம் பிஃபோர் கட்டிங். இப்போ ஆஃப்டர் கட்டிங் என்ன, ஒரு ஸ்மால் பீஸ் மட்டும்தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ அதோடைய ரேடியஸ் என்ன, இது எந்த ரேடியஸ் இருக்கோ அதில் ஹாஃப் ஆஃப் த ரேடியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்மால் டிஸ்குடைய மாசு ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் எம் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ லாஜிக்காக ஜஸ்ட் வி ஆர் திங்கிங் லாஜிக் கான்செப்ட். ஆட்டோமேட்டிக்லி என்ன நடக்கும், இப்போ நம்ம இங்கே எடுக்கிறது ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் எங்கே இருக்கும், மேக்ஸிமம் மாஸ் இந்த சைடு இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்போ இது போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் போக, அப்போ மேக்ஸிமம் மாஸ் இந்த சைடு இருக்கும், ஒன்லி இன் திஸ் சைட், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ரிமைனிங் மாஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக த சென்டர் ஆஃப் மாஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் திஸ் ஒன், இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் ஃப்ரம் த ஆர்ஜின்லேருந்து நெகட்டிவ் எக்ஸுங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. சரியா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாஸ் என்ன, எம் மைனஸ் எம். ஏன் சார், டோட்டல் மாஸ்லேருந்து இந்த ஸ்மால் எம்மை மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா அதை எடுத்துட்டோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மாஸ்க்கான சென்டர் ஆஃப் மாஸ் தான் இந்த பாயிண்டில் இருக்கிறத அஸ்யூம் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ அஸ்யூம். ஓகே, இங்கே இருக்கும். இது லாஜிக் கான்செப்ட் தான். ஏன் லாஜிக் கான்செப்ட் சொல்கிறோம், ஒரு கம்மியாக அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுலேருந்து நான் ஒரு சைடு எடுத்துட்டேன்னா எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் தான் போகும். லைக் ஏ பேலன்ஸ்டு, நம்ம கடைகளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தெராஸ்லாம் நம்ம சொல்லக்கூடியதான். பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு 1 கிலோகிராம் இருக்குது, மெஷர் பண்ணி போடும் பொழுது அந்த பொருளிலிருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக 1 கிலோ இருக்கும் பொழுது கொஞ்சோன்னு அந்த பொருள்லேருந்து ஒரு 100 கிராம் எடுத்துட்டிங்கன்னா எங்கே போகும், அந்த பொருள் திருப்பி இங்கிட்டு மேக்ஸிமம் 1 கிலோகிராம் இருக்க பக்கம் தான் போகும் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் இந்த ஸ்மால் எம்மை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும், மேக்ஸிமம் மாஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு போகும். ஸோ இப்போ அங்கே இருக்கிற நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதை தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ அந்த எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன செய்கிறோம், அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ என்ன, இங்கே அந்த பாயிண்டில் எவ்வளோ மாஸ் இருக்குன்னா எம் மைனஸ் எம். ஏன் சார் மைனஸ் எம் போடுறோம், இது ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதான மாஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். ஹென்ஸ் த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த டிஸ்க் ஷுட் ஹேவ் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த ஆர்ஜின். ஓகே, லெஃப்ட் ஆஃப் த ஆர்ஜின் இங்கே இருக்குது. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆர்ஜின் டு தட் பாயிண்ட் இஸ் எக்ஸ். At a distance we take x. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். லைக் ஏ பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னால் ஆல்ரெடி யூ ஸ்டடி யுவர் 10th ஸ்டாண்டர்ட். The formula for principle of movements, both two sides are equal, that is f1 d1 that's equal to f2 d2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னு படிச்சிருப்போம். ஸோ லைக் அதே மாதிரியே தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். எதை சார் ஈக்குவேட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் திஸ் பொசிஷன் இஸ் தட் மாஸ் இஸ் m1 நம்ம எடுத்துக்கிறோம். இது m2ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர்ஜின் டு தட் பாயிண்ட் x. திஸ் ஒன் இஸ் x2. ஓகே, ஸோ திஸ் இஸ் x1. Now we are using principle of moments concept, that is m1 into x1 that's equal to m2 x2, right here, like this. Okay children, now substituting m1 value, this is m1,
What is x1? That is small x. Okay. Next, what is m2? That is that small m. Okay. What is x2? The distance from the origin is r by 2. ரேடியஸில் பாதி தான் இந்த ஸ்மால் டிஸ்க்கு தூக்கிறோம், சரிங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நவ் வி ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ. வாட் இஸ் எக்ஸ்? தட் இஸ் த டிஸ்டன்ஸ், பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஜஸ்ட் யூ டிவைடட் திஸ் டைம், ஜஸ்ட் ஐ மாடிஃபைட் லைக் திஸ். ஓகே, ஸோ எம் இன்ட்டு ஆர் பை 2. இந்த டைம் இங்கிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்? டிவிஷனில் வரும். கேபிட்டல் எம் மைனஸ் ஸ்மால் எம். ஓகே, ஸோ இதைத்தான் காமனாக ஆர் பை 2 வெளியில் எடுத்துகிட்டு ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம் மைனஸ் எம் இன்ட்டு ஆர் பை 2. ஓகே, ஸோ நவ் வி நீட் த m value. Now we need the small m value. We take total mass is capital M, but we don't know that small mass value. Okay, this is the answer, but further we simplify this now. Further நம்ம என்ன செய்கிறோம்? simplify பண்ணுறோம். Okay, with the help of density concept. Density concept வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? further simplify பண்ணுறோம். என்ன டென்சிட்டி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காமனாக டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி? தட் இஸ் மாஸ் பை வால்யூம். நார்மலி வி ரைட் த சிம்பிள் ஆஃப் டென்சிட்டி, தட் இஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டென்சிட்டி. ஸோ the general expression for density is rho is equal to mass by volume. This is general expression. But density நம்ம என்ன சொல்லுவோம்? 3 kindsல சொல்லலாம். density 3 kindsல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஒயரோ அல்லது ஒரு ராடோ, அந்த லென்த்தில் மாஸ் ஈவனாக இருந்தால் அதனுடைய டென்சிட்டி என்ன அப்படின்னா லீனியர் டென்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் த லெட்டர் லாம்டா. லாம்டா இஸ் கால் linear density. Okay children, linear density. Okay, so இந்த linear அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? it's like a one rod or wire, thread something. பட் இங்கே என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய மாசு ஈவனாக இருக்கணும். ஓகே, m1 m2 எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்ததுன்னா we take this one lambda. that formula will be lambda is equal to mass by length. Okay, mass by length. Another one, the mass will be distributed in uniform in a given area, in given surface area. That's called surface density. It is denoted the letter sigma. That is mass by area. Okay, that sigma is called surface density. It's a important one. Both are important one. Okay children, surface density. And the last one, very known one, that is rho. In concept of volume, in given volume நம்ம எடுத்துக்கிறோம்னா mass by volume. Generally we are using this one, but just you know this 2 time in this class. Okay, so this is linear density, this is surface density. Okay, just we take this one formula, that is surface density sigma is equal to m by a. Okay, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்மால் எம்மோட வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், இந்த ஸ்மால் எம்மை ஃபைன் பண்ணுறது இந்த சர்ஃபேஸ் டென்சிட்டி கான்செப்ட் வச்சு தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதை தான் புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹியர் இஃப் சிக்மா இஸ் த சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி. ஓகே, தட் இஸ் மாஸ் பர் யூனிட் ஏரியா, மாஸ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ அப்போ எல்லா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாஸை தான் மாஸ் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் சர்க்கிள்? இப்போ ஏங்கிறது இதுதான், இந்த இடத்துல ஏ ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இது ஏ பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆர் ஏரியா ஆஃப் த டிஸ்க் பை ஆர் ஸ்கொயர். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எம் பை ஏ, ஜஸ்ட் யூ சப்ஸ்டியூட்டிங் ஏ வேல்யூ பை ஆர் ஸ்கொயர். Now we find the small m value, that is mass m of the small disk is, what is that? ஸோ அப்போ இப்போ நம்ம ஸ்மால் டிஸ்க்கு வர்றோம் அப்படின்னா இது டோட்டல் மாஸ் கான்செப்டுக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? அந்த ஸ்மால் டிஸ்குடைய மாஸ் தெரியணும். ஃப்ரம் திஸ் ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு எம் பை ஸ்மால் எம் பை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே
Okay children. அப்போ small m divided by, what is the formula for area of the disk? That is pi r square. Here r is r by 2. R is equal to r by 2. ஏன்னா இது small diskக்கு உடைய radius r by 2. Okay. Okay children. So just you substituting here, we get sigma is equal to m divided by pi into r by 2 the whole square. Now we need the small m value, just you cross multiply this term. That is small m is equal to sigma into area pi into r by r square by 4. Okay. This is the, what is that? Small m value. What is small m? That is the mass of small disk. Mass of small disk. Okay children. This is surface mass density. Surface mass density. Okay. Now substituting this term. Enga sir? In formula x. X la போய் substitute பண்ணுங்க. Okay. So what is sigma value? We find sigma value. Already we find the total mass concept. That is sigma is equal to m divided by pi into r square into pi into r square by 4. Now cancelling the common term. Pi r square. Now small m, that is mass of a small disk, is equal to total mass divided by 4. So இந்த அளவுக்கு தான் மாஸ் எங்கே இருக்கும் சார்? நம்ம கட் பண்ண ஸ்மால் டிஸ்கில் இருக்கக்கூடிய மாஸோட வேல்யூ m is equal to capital M by 4. இப்போ இந்த small m வேல்யூ எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? we substituting this formula x. okay, xல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. what is the formula for x? okay, now substituting the small m value in x. what is the formula for x? that is x equal to, see here, that is m divided by capital M minus small m into r by 2. Okay children. Now substituting this value, what is the value of small m? Capital M divided by 4 divided by capital M minus small m, again m by 4 into r by 2. r by 2. Now you take LCM value, that is small capital M by 4 divided by 4m minus m divided by 4 into r by 2. Further you simplify this term, that is m by 4 divided by 4m minus m, that's equal to 3m by 4. okay, into r by 2. okay children. Now this 4 will be cancelled. We get m divided by 3m into r by 2. okay, now cancel this term, just you multiply, we get r by 6. yes, r divided by 3 into 2, 6. so this is the small x value. that small x equal to r by 6. so the position of center of mass is r by 6. so total radius la 1/6ங்கிற டிஸ்டன்ஸில் தான் எங்கே இருக்குங்க? இப்போ நம்ம டிஸ்கை கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷனுடைய சென்டர் ஆஃப் மாஸுடைய லொக்கேஷன். ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். See the next one problem, that is question number 5.3. okay, 5.3. once again the question number 5.2 is important concept. suppose நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீட் ஜேஇயில் கேட்கலாம். ஸோ இங்கே ரேடியஸு r by 2ங்கிற கட் பண்ணும் பொழுது ஜஸ்ட்டு நமக்கு தெரியும் எவ்வளோ பொசிஷனு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது r by 4ஆக மாத்திரம் என்ன நடக்கும், r by 3ஆக மாத்திரம் என்ன ஆகும் அப்படிங்கிறது. மாஸ் நீங்கள் எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே m by 4ங்கிற அளவுக்கு தான் ஸ்மால் m கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த நம்ம என்ன செய்யணும், இதோட வேல்யூ மட்டும் மாறும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி பார்த்துங்க. r by 2 அதை r by 4ஆக மாற்றி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா r by 4 போட்டிங்கன்னா என்ன நடக்கும், 12 டைம்ஸ் வரும், r by 12 வரும். சரி, நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க. பேசிக்காக இந்த ஃபார்முலா மெமரியில் இருந்தால் போதும். ஓகே, பேசிக்காக இந்த ஃபார்முலா மெமரியில் இருந்தால் நம்ம டைரெக்டாக போட்டுட்டு போயிடலாம். இது சார் திஸ் ஒன் ஃபார்முலா, இது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா கிவன் டேட்டாவில் r by 2ங்கிறான், இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே,
That's all. See the next one, that is question number 5.3. Here the question is, the position vectors of 2 point masses, one is 10 kilogram and 5 kilogram. It is the position of this one, that is minus 3i plus 2 j cap plus 4 cap k cap into m and 3i plus 6j plus 5k m respectively. Here the position vector of 2 point masses will be given. The 1 point masses is 10 kilogram and another one is 5 kilogram. That position is given is this one. This is the position of first mass. Okay, in terms of vectorல கொடுத்துருக்காங்க. இப்போ position vector, position of center of mass என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. Okay, this is the given data. M1 10 kilogram, M2 5 kilogram. இந்த 10 kilogram உடைய position in terms of vectorல கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 kilogram உடைய position vector கொடுத்துட்டாங்க. இப்போ center of mass formula RCM அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும். In terms of x axis or y axis 3 dimensionல சொல்லும் பொழுது RCM that's equal to summation of m into r, okay, by summation of m எடுத்தோம். சரி, summation of m. okay, so இதுதான் மாடிஃபை பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா m1 vector into r1 vector, m1 into r1 vector plus m2 into r2 divided by m1 plus m2. ஃபஸ்ட்டு அப்படியே அந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1 வேல்யூ, நெக்ஸ்ட்டு பொசிஷன் வெக்டாருடைய வேல்யூ r1 வேல்யூ, தென் m2, தென் r2 divided by 15, m1 plus m2. Now you multiplying in இல்லை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 10 into minus 3 minus 30 I cap plus 20 j cap plus 40 k cap plus 15 I cap plus 30 j cap plus 25 k cap divided by 15. இப்போ ஐயும் ஆட் பண்ணுங்கள். அப்போ minus 30 plus 15 minus 15, 20 plus 30 50, 40 plus 25 65. ஓகே, divided by 15. இப்போ ஃபர்தராக நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 15 கேன்சல் ஆயிரும். ஃபிஃப்த் டேபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். அப்போ 10/3 இன்ட்டு ஜே கேப். இது ஃபர்தராக ஃபிஃப்த் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 3, இது 13. ஓகே, ஸோ இதுதான் என்ன, பொசிஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ today's class gets over, students. Today we are discussing only 2 example problem. The 2 example problem is very important, like a board examination as well as entrance examination concept. Both are important. Okay, in our board examination this is the important problem 5.3. In our entrance examination, example number 5.2 is important. So learn thoroughly these 2 problems, students. That's all. Thank you.